வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். காலில் கட்டுடன் ராஷ்மிகா மந்தன் எல்லோருமே என்னை மன்னிச்சிடுங்க. இணையதளத்தில் சோகமான பதிவு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பிஸியாக நடிகையாக இருக்கும் ராஷ்மிகா மந்தனா உடற்பயிற்சியின் போது காலில் காயம் ஏற்பட்டு கட்டுடன் இருக்கும் போட்டோவை ஷேர் செய்து எல்லோருமே என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் 2-3வது நடக்க முடியாது என்று பதிவிட்டிருக்காங்க. இதனால் படப்பிடிப்புகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ராஷ்மிகா மந்தனா நடிப்பையில் அண்மையில் வெளியான புஷ்பா 2 திரைப்படம் 1000 கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்துள்ளது. அந்த படத்தில் அல்லு அர்ஜுனுடன் சேர்ந்து வந்துச்சு ஃபீலிங் பாடலுக்கு ராஷ்மிகா இறங்கி ஆட்டம் போட்டிருந்தாங்க. புஷ்பா படம் 2 படம் தெலுங்கில் மட்டுமின்றி இந்தியில் சக்கைப்போடு போட்டது. தற்போது இவங்க சல்மான் கானுக்கு ஜோடியாக சிக்கந்த படத்திலும் குபேரா ரெயின்போ ஆகிய திரைப்படங்களில் நடித்து வராங்க. இவங்க கதாநாயகியாக நடித்த சாவா என்கிற திரைப்படம் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படி ராஷ்மிகா படு பிஸியாக இருக்கும் இந்த நேரத்தில் தான் காலில் காயம் ஏற்பட்டு நடக்க முடியாமல் வீட்டிலே முடங்கி போயிருக்காங்க. இது குறித்து ராஷ்மிகா மந்தனா தனது இன்ஸ்டாகிராமில் காலில் கட்டுடன் இருக்கும் போட்டோவை பதிவு செய்திருக்காங்க. சோகத்துடன் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன். அதில் அனைவருமே என்னை மன்னித்து விடுங்கள். நான் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தபோது எதிர்பாரா விதமாக காலில் காயம் ஏற்பட்டது. இதனால் அடுத்த சில வாரங்களுக்கு நான் வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் நான் எவ்வளவோ மனவேதனை அடைந்திருக்கிறேன் என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். காலில் ஏற்பட்ட காயத்தால் தாமா, சிக்கந்தா மற்றும் குபேரா படப்பிடிப்பில் என்னால் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இயக்குநர்கள் தாமதத்திற்கு மன்னிக்கவும். என்னால் தற்போது படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியாது. விரைவில் பூரண குணமடைந்து படப்பிடிப்புக்கு திரும்புவேன் என்று ராஷ்மிகா மந்தனா அந்த ஃபோட்டோ ஷூட்டும் வெளியிட்டு பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவினை பார்த்து ராஷ்மிகாவின் ரசிகர்கள் கவலையுடன் நலம் விசாரித்து விரைவில் குணமடைய வேண்டுமென கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனுக்கு நிறைய திரைப்படங்களில் நடித்துக்கிட்டு வருவதால் இவங்க காலில் ஏற்பட்ட காயத்தால் பார்த்தீங்கன்னா எந்த திரைப்படத்திலும் படப்பிடிப்பு தளத்திலும் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லோருமே ராஷ்மிகா மந்தனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.